நெடிய மலை செங்கல்வராய சுவாமி கோயில் திருத்தணியை செல்வதற்கு முன்பு வணங்க வேண்டிய திருப்புகழ் தலம். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெடியம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது செங்கல்வராய சுவாமி கோயில். மலைமேல் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு செல்ல 600 படிக்கட்டுகள் உள்ளன. யானை படுத்துக் கொண்டிருப்பது போல் இந்த மலை உள்ளதால் யானை மலை, கஜகிரி என்ற பெயர்களும் நெடிய மலைக்கு உள்ளன. அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் இது. முருகனை இத்தலத்தில் இந்திரன் செங்கல்வம் என்னும் நீலோத்பவ மலரால் வழிகட்டமையால் முருகன் செங்கல்வராய சுவாமி என்று போற்றப்படுகிறார். இங்கே முருகப்பெருமான் ஒரு முகமும் 4 கரங்களும் கொண்டு இருபுறமும் வள்ளி தேவியனை சூழ கடிகஸ்தத்துடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். முருகப்பெருமான் வேடர்கள் அறியாமல் வள்ளியை கவர்ந்து வர, வேடர்கள் அவருடன் போருக்கு வர முருகப்பெருமான் போர் புரிந்து சினம் அடங்காமல் நின்ற இடம்தான் இத்தலம். அவரது சினத்திற்கு இம்மலை தாங்காமல் ஆடவே அருகிலுள்ள தணிகை மலையில் சென்று கோபம் தணிந்தாராம். முருகப்பெருமான் திருத்தணிக்கு செல்வதற்கு முன்பு சில காலம் இங்கு தங்கியிருந்ததால் பக்தர்கள் முதலில் செங்கல்வராய சுவாமியை வணங்கிவிட்டு பின்னர் திருத்தணிக்கே செல்லலாம். கல்வித்துறை சார்ந்தவர்களும் வாகனத்துறையில் இருப்பவர்களும் வழிபட நற்பலன்கள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. மலையின் உச்சியில் அழகிய சிறிய அள்ளி குளம் உள்ளது. இந்த கோயில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ளது. கோயில் முருகப்பெருமானை இந்திரன் நீலோத்பல மலர்களால் வழிபட்டதாக நம்பப்படுகிறது. முருகனின் மனைவி தேவசேனா இந்த மலர் மூலம் சித்தரிக்கப்படுகிறார். மேலும் அவர் இந்திரனின் மகளாக கருதப்படுகிறார். முருகப்பெருமானின் திருப்புகழ் ஸ்தலங்கள் அனைத்தையும் தரிசிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.